பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ், அதாவது PMFME அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க கீழே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். சுயமா சொந்தமா நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் தொழில் ஆரம்பிச்சு நான் 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டம் உங்களுக்காக மட்டும்தான். இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம். கிரெடிட் லிங்க்னா என்ன தெரியுமா? இந்த பேங்க் இருக்குல்ல, இந்த பேங்க் லோன் கொடுக்குறாங்களா, அந்த விஷயம் எல்லாமே கிரெடிட் லிங்க்ல வரும். சப்சிடினா நமக்கு தெரியும் மானியம். ஸோ லோனும் தருவாங்க, நமக்கு மானியமும் கிடைக்கும். அப்படிங்கும்போது 2 in 1 இந்த திட்டத்தின் மூலமா, அதாவது PMFME இந்த திட்டத்துல மேக்ஸிமமா நமக்கு 9 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சப்சிடி 35% கொடுப்பாங்க. இப்போ 9 கோடி ரூபாய் லோன் நமக்கு சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல 3 கோடி ரூபாய் நம்ம கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, சப்சிடிலேயே போயிடும். இந்த திட்டத்தை ஜூன் 2020 தான் லான்ச் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். இந்த திட்டத்தினுடைய லைஃப் டைமே பாத்தீங்கன்னா 2020 இருந்து 2025 வரைக்கும் தான், 5 years. ஸோ இந்த 5 வருஷத்துல கவர்மெண்ட் வந்து 10,000 கோடி ரூபாய் வரைக்குமே லோன் சாங்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 61,000 மக்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்று அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு திட்டம் கண்டிப்பா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, எவ்வளவு ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம், கண்டிப்பா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணுமா, இல்ல ப்ரூஃபே தேவையில்லையா, எப்படி அப்ளை பண்றதுன்ற பல விஷயங்கள் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. PM ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ், அதாவது PMFME யோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஸோ இது என்ன தெரியுமாங்க? மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே லோன் கொடுக்க போறாங்க. அது யாருங்க இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்? இப்போ யுவராணி, எனக்கு ஒரு டவுட் ஆரம்பத்தில். என்னன்னா, நான் வந்து சுயமா தொழில் ஆரம்பிக்க போறேன். என்னன்னா, விவசாயம் பண்றேங்க, ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளியோ, இல்லைன்னா நெல் விளைவிக்கிறேன், இல்லை கரும்பு விளைவிக்கிறேன், இந்த மாதிரி சில தானியங்கள் நான் விளைவிக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கும் போது எனக்கு இந்த திட்டத்தின் மூலமா லோன் கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் வீடியோ ஆரம்பத்தில் இப்போ சொல்லணும் நான் ஆசைப்பட்டது. பிகாஸ் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. யார் அந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2 விதமான யூனிட்ஸ் இருக்கு. நியூ யூனிட்ஸ், எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ். ஆல்ரெடி உங்க தொழில் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் எதன் அடிப்படையில் கொடுப்பாங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ் இதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. இல்ல இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நியூ யூனிட்ஸ் அப்படின்ற அடிப்படையில் கொடுப்பாங்க. நான் வேலை இல்லாம இருக்கேன், நான் புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே நியூ யூனிட்ஸ்ல வருவாங்க. ஆல்ரெடி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, அது இன்னும் பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ்ல வருவாங்க. இந்த எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ்லயுமே 2 கண்டிஷன் இருக்கு. உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர், ஒரு வருஷத்தினுடைய டர்ன் ஓவர் 1 கோடி ரூபாய் மினிமம் நீங்க காமிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, அந்த ஆனுவல் டர்ன் ஓவர் மேக்ஸிமம் ஆஃப் 5 crores, 5 கோடி வரைக்கும் தான் மேக்ஸிமமா இருக்கணும். அதுக்கு மேலேயும் நீங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, டர்ன் ஓவர் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா எந்த பயனும் கிடையாது. சரி, எதனால இந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர், ஒரு கிராப்ஸ் எதையோ ஒன்று அவர் விளைய வச்சு கன்சியூமர் மக்கள் கிட்ட வந்து சேர்க்கறதுக்குள்ளாட்டியுமே 30% கிராப்ஸ் டேமேஜ் ஆயிடும். ஒரு தக்காளி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 தக்காளியை ஃபார்மர் வந்து விளைவிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளாட்டி 3 தக்காளி வீணாயிடுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தக்காளி 10 சொல்லும்போது 100% அவர் விளைவிச்சிருப்பாரு, இல்லை 30% அனாமத்தா போகுது. அப்படிங்கும் போது எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 30%ம் அவங்களுக்கு வீணாகாம போறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தாங்கன்னா மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது என்ன மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து ஒரு கரும்பு விளைவிக்கிறீங்க, இல்லை வந்து விவசாயம் பார்க்க போறீங்க, கத்திரிக்காய், தக்காளி அதெல்லாம் விளைய வைக்க போறீங்க, அதுக்காக லோன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த 30% வீணாகுதுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த வீணாகிற பொருளை எப்படி வீணாக்காம லைஃப் டைம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டத்தின் மூலமா லோன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்ட்ராபெரி விளைவிச்சிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராபெரில இருந்து ஜாம் நம்ம தயாரிக்கிறோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். நீங்க ஜாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் இருக்கு.
அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கிடையாது, வாழைப்பழம் சிப்ஸ். இதெல்லாம் தான் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் கீழே வருது. அதே மாதிரி எலுமிச்சை இருக்கு அப்படின்னா எலுமிச்சை பிக்கல் ஊறுகாய் நீங்க செய்றீங்கன்னா அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ அத்திப்பழம் இருக்குன்னா அந்த அத்திப்பழத்தை அப்படியே வைக்காம அந்த காஞ்சி போன அந்த ட்ரைடு பிக்ஸ் இருக்கும் இல்லையா அத்திப்பழம், அதை நம்ம சாப்பிடுறோம். அது மாதிரியான பிசினஸ் நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹெல்த் மிக்ஸ், நிறைய மில்லட்ஸ்ல பிஸ்கெட்ஸ் இருக்கு, ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லாம் இப்போ ரெடி பண்றோம். ஏன்னா அந்தந்த ஒரு ப்ராடக்டை அப்பவே செய்யாம அதுல கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி லைஃப் லாங் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தொழில் நீங்க செய்றீங்கன்னா மட்டும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். அந்த ஃப்ரூட் சிரப், ஃப்ரூட் அப்படியே சாப்பிட்டா கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுலனா ஃப்ரூட் வீணா போயிடும். அது வீணா போகாம இருக்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை இந்த மாதிரி மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அவங்க தயாரிச்சிருவாங்க. அண்ட் கேண்டி, ஜெல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அடுத்து இந்த லோன் நமக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க். ஆனால் சப்சிடின்னு சொன்ன இல்லையா 35% சப்சிடி, அந்த சப்சிடி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரித்து கொடுப்பாங்க. அந்த ஓவரால் 35%லேயே 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் சப்சிடி 35%. ஸோ எவ்வளோ லோன் நமக்கு கிடைக்குதோ அதுலேருந்து 35% நமக்கான மானியம் கிடைக்கும். அந்த 35% மானியமும் ஒரே கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% கொடுப்பாங்க. சரிங்க, இந்த லோன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. எஸ், நீங்க ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியர்ஷிப், பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்க, எஃபிஓனா ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது சுய உதவி குழு வச்சுட்டு இருக்கீங்க, பிரைவேட் லிமிடெட் அண்ட் கோ, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த PMFME உடைய திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லோனும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அன்எம்ப்ளாயி, எனக்கு இப்போ வேலை இல்லை, நான் ஒரு மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் குரூப்பாக சேர்ந்து ஆரம்பிக்க போறேன், எனக்கு எவ்வளவு சப்சிடி, எனக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட்டும் உங்க மனசுல இருக்கும். அதற்கான பதிலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல் ஒரு சுயமா நீங்க தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுல 90% லோன் கொடுத்துருவாங்க. 10% மட்டும்தான் நம்மளுடைய கை காசை போடணும். ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 90% நம்ம லோன் வாங்கிக்கலாம். 10% மட்டும் நம்மளோட கை காசு போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்க சுயமா ஆரம்பிக்கும் போது அப்படின்னா மினிமமா அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் 1 லட்சம் ரூபாயா இருக்கணும். இல்லை யுவராணி, எனக்கு 50,000 ரூபா போதும், 50,000 ரூபாயிலே என்னோட பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிளான் இருக்குது அப்படின்னா நோங்க. 1 லட்சம் ரூபாச்சும் மினிமமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸிமமாக 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இண்டிவிஜுவலா ஆரம்பிக்கிறதுக்கே இந்த மாதிரியான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோன் வாங்குறீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கு அப்படிங்கும்போது அதற்கான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணணும். 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா தான் உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்குன்னா அதுக்கு இந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் காஸ்ட், ஓகே, அதுல 90% லோன் கொடுத்துருவாங்க. ஓகே, 90% எவ்வளோ? 90 லட்சம் ரூபாய். ஸோ அதுல 35% சப்சிடியா கொடுத்துருவாங்க. இந்த 90 lakhsல 35% சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா 31 lakhs. ஓகே, ஒரு 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் அரௌண்ட். ஓகே, 90 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த 90 லட்சம் ரூபாயில 30 லட்சம் ரூபாய் சப்சிடி. அப்போ பேலன்ஸ் நம்ம எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கு? 60 லட்சம் ரூபாய் தான். ஸோ அதுதான் விஷயம், சிம்பிள். இப்போ இந்த லோன் நமக்கு கிடைச்சிருச்சு 90 லட்சம் ரூபாய். 90 லட்சம் ரூபாய்க்கான இஎம்ஐ நம்ம கட்டணும். ஆனா நம்ம இன்ட்ரெஸ்ட் இந்த 31 லட்சத்துக்கு கட்ட வேண்டாம். இந்த 90ல 31 போச்சுன்னா 51 லட்சம் ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணா போதும். இது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பெனிஃபிட். அடுத்து நீங்க குரூப்பா இருக்கீங்க, குரூப்ஸா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன குரூப்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், அதாவது விவசாயிகள் சங்கம், சுய உதவி குழு, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு PMFME லோன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குரூப்பா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் மேக்ஸிமமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் வச்சுக்கலாங்க.
இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் தான் மேக்ஸிமம். பட் நீங்க குரூப்பா ஆரம்பிக்கும் போது 10 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கலாம். ஸோ 10 கோடி ரூபாய் உங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்டா இருக்குன்னா ஆஸ் யூஷுவலுங்க 90% ஆஃப் த லோன் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அதில் 35% எவ்வளோ வருதோ அந்த சப்சிடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதே தான் இப்போ 10 கோடி ரூபாய் அப்படின்னா லோன் 9 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. சப்சிடி மேக்ஸிமமா 3 கோடி ரூபாய் வரைக்கும் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க சுய உதவி குழுவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தலைக்கு 40,000 ரூபாய் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்க குரூப்ல 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து லாஸ்டா இந்த ஒரு PMFME திட்டத்தின் மூலமா நான் பயன்பெறணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கணும்னா உங்களோட வயசு 18 வயசுக்கு மேல இருக்கணும். நீங்க வந்து குரூப் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை 2 பேரா பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு 51% கொடுப்பாங்க. இப்போ நானும் நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் நான் இனிஷியேட்டிவ் பண்ணி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 51% அதில் ஓனர்ஷிப் இருக்குது, உங்களுக்கு 49% தான் ஓனர்ஷிப் இருக்கும். அண்ட் படிப்பு பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் ஆயிருந்தாலே போதும். இவ்வளோதான் சிம்பிளான எலிஜிபிலிட்டி. ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு படிப்பு பேசிக்காக 8th பாஸ் ஆனால் போதும். நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய நம்பிக்கையும் தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே எந்த பிஸ்னஸ் வேணால் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு கூட ஆரம்பித்து அதிலே பெரிய கில்லாடியாக கூட ஆகலாம். இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், PMFME வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல யுவராணி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வேணும் அப்படின்னா ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா PMFMEக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு 10% தான் இந்த ஹோல் வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். பட் 90% இன்னும் டீட்டெயிலாக வேணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. எல்லாருக்கும் இன்னும் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே இன்னொன்று கேட்பாங்க, அங்கே போவோம், அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே இந்த ஷார்ட் வீடியோவில் நம்மளால சொல்ல முடியாது. பட் ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக நிஜமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த திட்டத்தில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, நமக்கு எப்படி காசு கொடுப்பாங்க, பல விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் போய் கிளாரிஃபிகேஷன் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.